Daily. Taste the Daily. நான் வந்து சபை நாகரிகம் கறந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நடிகை கிட்ட எவ்வளவு அந்தரங்க விஷயத்த சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய தாம்பத்திய உறவு சம்பந்தமா எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாமே நான் வெளியே சொன்னா நீ எவ்வளவு பெரிய காம கொடுறன்னு உனக்கு காரி உன் பின்னாடி உட்காந்துக்கிற 4 பெண்களும் உனக்கு காரி துப்புவாங்க. அந்த அளவுக்கு நீ அந்த டார்ச்சர் பண்ணியிருக்கிற. ஒரு பெண்ணு கணவன் மணியா வாழறப்ப கூட தாம்பத்திய உறவுல ஈடுபடுறப்ப ஒரு மனைவிக்கு வந்து சம்மதம் இருந்தாதான் ஈடுபட முடியும். நீ அந்த அதுவும் அவங்க சுய நினைவுல இருந்தாதான் ஈடுபட முடியும். நீ நடிகை நீ வந்து போதை வஸ்துக்களை கொடுத்து அவங்கள சுய நினைவை இழக்க வச்சு நீ அவங்கள வந்து அதாவது ரொம்ப செக்ஷுவலா பயங்கரமான டார்ச்சர் நீ பண்ணிருக்கிற. நீ எவ்வளவு பெரிய காம கொடுறன்னு தெரியுமா? இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் என்கிட்ட இருக்குது. நீ இதோட வாயை அடக்கிக்கிட்டு நீ வந்து அமைதியா இருந்தீன்னா உன் சாப்டரை நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்ல நீ திரும்ப திரும்ப நீ இதே மாதிரி வதந்திய அவதூறுகளை ஆதாரமற்ற கருத்துக்களை நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா மொத்தத்தையும் நான் கிளீன் போல்ட நாட்டு மக்களுக்கு நான் சொன்னேன்னா அது எப்படி சொல்றது? அதாவது தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியாத தமிழ்நாட்டு பெண்களே உன்னை கல்லால் அடிப்பாங்க, செருப்பு கொண்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு நீ கேவலமானவர். இதுல வேற வந்து அண்ணா பல்கலை விவகாரத்துல வந்து போராட்டம் நடத்துறதுக்கு 10 பெண்களை கூட்டின்னு வர. நீயே பாலியல் குற்றவாளி. உன் கட்சியில இருக்கிறவன் ஆம குஞ்சுங்க எல்லாமே பாலியல் குற்றவாளிகள் தான் ஈடுபடுறீங்க. அப்புறம் நீ எந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்க என்ன நீதியை பெற்று தர போறீங்க? Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.